வாழ்க வளத்துடன் ஆஸ்ட்ரோ டிவைன் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த 2026 நம்மளுக்கு என்னென்ன நல்லது, என்னென்ன பாதகம் இருக்குது, எப்படி நம்ம அதிலிருந்து தப்பிச்சுக்கிறது ஒன்று. இன்னொன்று, முருகர் அருளால் எப்படி நம்ம நல்ல விஷயங்களை நடத்திக்கிறது. இப்போ வழிபாட்டில் நிறைய வகை இருக்குங்க, சரியா? வைணவம் இருக்குது, பெருமாள் வழிபடுறது, சைவம் சிவனை வழிபடுறது, கணபத்தியம் கணேசனை வழிபடுறது, அதேமாதிரி கௌமாரகம் நம்ம முருகரை வழிபடுறது, சரிங்களா? இப்போ இந்த கௌமாரகம் பிரகாரமே நம்ம இந்த ராசி பலன்கள் இல்லை பரிகாரங்கள் எல்லாமே முருகர் ரிலேட்டடாகவே சொல்ல போகிறோம். இதுதான் இது ஒரு ஸ்பெஷல் எபிசோட். எல்லா ராசிக்கும் உங்கள் ராசிக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே முருகர் வழிபாட்டிலே எப்படி எப்படி நம்ம பண்ணலான்றது நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் கௌமாரகம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தி, ஓகேவா? இதில் இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் சேர்க்கப்படுறோம். இது பியூர் கௌமாரகத்தில் இருக்க போதானா கௌமாரகமும் எடுத்துக்கிட்டோம், இது கூட அஸ்ட்ராலஜியும் கலப்போம். ஏன்னா நம்ம உடம்புல 7 சக்கரம் இருக்குது, சரிங்களா? 7 சக்கரத்தில் கடைசி சக்கரம் துரியம், அது காஸ்மோஸோட கனெக்ட் பண்ணுறது. ஆனால் மற்றபடி மீதி 6 சக்கரங்களுக்கும் 6 படை வீடு இருக்குது, சரிங்களா? அது எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னை, இந்த 6 சக்கரத்துக்கு 6 படை வீடு உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ணுறோம். ஒவ்வொன்றா பார்த்துட்டு வாங்க. மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு குரு உங்கள் வீட்டிலே இருக்குங்க. ஸோ குருவோடைய அம்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஓகேவா? இன்னொன்று, அது புதனுடைய வீடு. இப்போ குரு ஸ்ட்ராங்காக இருக்குன்னும் போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபேமிலி லைஃபே நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபேமிலியோட நிறைய ட்ராவல் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ ட்ராவல் பண்ணுறது உங்களுடைய லக்னம், இப்போ மிதுன லக்னம் மிதுன ராசி இருந்தால் அந்த சம்மந்தமாக கோயில் போகும்போது ஒன்றும் பவர். இப்போ மிதுனம்ன்றது புதன். புதன்னா யார்? பெருமாள். பெருமாள் பக்கத்தில் இருக்கிறது எந்த கோவில்? திருப்பதி பக்கத்தில் இருக்கிறது திருத்தணி தான். திருத்தணி அநாகத சக்கரம்னு சொல்லுவோம். உடம்புல இருக்கிற 7 சக்கரங்கள் 6 சக்கரம். ஏன்னா இது துரியாதிதம். துரியம்ன்றது ஸ்ட்ரெயிட்டாக காஸ்மோஸோட நீங்கள் அட்டாச் ஆகிறது. ஸோ மீதி 6 சக்கரத்துக்கும் 6 படை வீடு இருக்குது, சரிங்களா? இது அநாகதம்னு சொல்லுவோம் நம்ம திருத்தணியை. அதனால் மிதுன ராசிக்காரங்க திருத்தணி போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் என்னென்னா குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. இந்த மாதிரி பெரிய கோயில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை குலதெய்வம் வேண்டிக்கிட்டு ஒரு ரூபா மஞ்சள் துணியில் கட்டி வச்சுட்டு திருத்தணி போயிட்டு வர்றது ஒன்றும் பவராக இருக்கும். இது ஒன்று. மிதுனத்தில் நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் நிறைய அமையும். அதுக்கும் நீங்கள் அங்கே வேண்டலாம். ஏன்னா திருத்தணியில் தான் முருகருக்கும் வள்ளிக்கும் கல்யாணம் ஆச்சு. அதனால் லவ் பண்ணுறவங்களுக்கு நல்லா அமையத்துக்கு அது ஒரு சூப்பரான இடம். அந்த லவ்வை நீங்கள் மேரேஜாக மாற்றணும் அப்படின்னாலும் திருத்தணி ஒரு சூப்பரான இடம். மேரேஜுக்கு கண்டிப்பாக அங்கே போகலாம். குழந்தை பாக்கியத்துக்கு நம்ம எப்பவுமே சொல்கிறதுன்னா திருச்செந்தூர் முருகர். நீங்கள் இது இப்போ மிதுன ராசியில் எல்லாருக்கும் ஜென்ரலாக கவர் பண்ணலாம். ஒரு மிதுன ராசிக்கும் தேவை மாறும். உங்கள் தேவை என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி வேண்டிக்கிட்டால் நல்லது. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு திருச்செந்தூர் பழனியும் சூப்பராக வேலை செய்யும். ஏன்னா நிறைய பேர் இப்போ எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க, ஐவிஎஃப்க்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு. அவங்க ரொம்ப ஏஜ்டு பீப்புள், 50+ அவங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்க ஐவிஎஃப்க்கு ட்ரை பண்ணுறேன்னாங்க. அப்படி நிறைய தடவை ட்ரை பண்ணி கடைசியாக ஒரு தடவை ட்ரை பண்ண போகிறாங்க. நான் எப்பவுமே சொல்கிறது அப்படி தான். உடல் ரீதியாக ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனை இருந்தால் முதல்ல போக வேண்டியது பழனி. ஏன்னா பழனியில் தான் செவ்வாயோட ஆதிக்கம் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா மிதுனத்துக்கே லைட்டாக இந்த ஸ்கின் அலர்ஜிலாம் நிறைய வரும். பெஸ்ட்டு பழனி போயிட்டு வந்துட்டு திருச்செந்தூர் போங்க. திருச்செந்தூர் தான் குழந்தை பாக்கியம். அது சுவாதிஷ்டானம்னு சொல்லுவோம். சுவாதிஷ்டானம் தான் குழந்தை பாக்கியம், இந்த பாலுறுப்பு இருக்கிற இடம். ஸோ திருச்செந்தூர் இந்த 2 கோயிலை பிடிச்சிக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை தவிர்த்து நீங்கள் பிஸ்னஸோ இல்லை வேலை செய்கிற இடமோ ப்ரமோஷனோ லாபமோ இதுக்கு போனீங்கன்னா திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் இது 2மே சூப்பராக வேலை செய்யும். ஆக்சுவலாக 6 படை வீடுக்கும் போயிட்டு வரலாங்க. ஆனால் எல்லாருக்கும் 6 படை வீடு போகிறதுக்கு பொருளாதாரமோ நேரமோ உடல் ஸ்ட்ரென்த்தோ இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே அமைத்து கேள்விக்குறி தான். அதனால் உங்களுக்கு என்ன தேவை? எனக்கு ப்ரமோஷன் தேவையா, வேலை தேவையா, கல்யாணம் தேவையா, குழந்தை பாக்கியம் தேவையா? அதுக்குன்னு ஒரு முருகர் கோயில் வச்சுருக்கோம் நம்ம, சரிங்களா? ஒரு முருகர் கோயில் கட்டியிருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி போங்க. என்னென்னா அது எந்த நாள் எந்த ஹோரன்றதை பார்த்து போகிறது முக்கியம். இப்போ ப்ரமோஷனாக தான் வியாழக்கிழமை குரு ஹோரையில் போகிறது நல்லது. உங்கள் குழந்தை பாக்கியம் கல்யாணமாக இருந்தால் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் போகிறது நல்லது.
உடல் ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சரியாகணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் போகிறது நல்லது. இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் பிரிச்சிருப்போம். இப்போ உங்கள் ஜாதகம் பொறுத்து என்ன கிரகங்கள் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ சார் இப்போ இந்த முருகன் கோயில்னு 6 படை வீடு மட்டும் தானா, மற்றது இல்லையானா முருகனுக்கு ஆயிரக்கணக்கில் இருக்க கோவில் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இப்போ இது வந்து நம்ம ஊர் மட்டும் இல்லை, வெளிநாடு எல்லாத்துலேயும் பார்க்குறாங்க. அதனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச 6 படை வீடாக சொல்கிறேன். இதை தாண்டி உள்ள உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போகலாம். பேர் பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ யாருக்கும் இப்போ மேஷ ராசிக்கு சனி பயிற்சி நடக்குதுன்னா சுப்பிரமணியர்ன்ற கோயிலுக்கு போகிறது நல்லது. இப்போ நம்ம மிதுன ராசிக்கு பேசிகிட்டு இருக்கோம். மிதுன ராசினா புதன் வருது. அப்போ வந்து பெருமாள் கோயில் பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலாக போங்க. அப்படின்னா வெங்கடாசல சுப்பிரமணியர்னு இருக்குது. வெங்கடாசல சுப்பிரமணியர் எப்படின்னா முருகர் வந்து சங்கு சக்கரத்தோடு நிற்பார். சூரபத்மனை வதைக்க போகும்போது பெருமாள் வந்து முருகனுக்கு சங்கு சக்கரம் கொடுத்துருப்பார். அவ்வளோ பவர். இந்த ஹிஸ்ட்ரியில் நம்ம வந்து நிறைய பேர் மறந்துட்டோம். அந்த மாதிரி வெங்கடாசல முருகனை கும்பிட்டாலும் உங்களுக்கு வந்து மிதுன ராசிக்கெலாம் வந்து ரொம்ப சூப்பராக அமையும். ஸோ இந்த வழிபாடுகளை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன நல்லது வேணுமோ வேண்டிக்கோங்க. முருகன் எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பார். இப்போ உங்களுடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக வாழ்க்கை எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், யார் யாருக்கு கல்யாண அமைப்பு இருக்குது, யார் யாருக்கெல்லாம் லவ் செட் ஆகும், லவ் எப்படி யார் யாருக்கெல்லாம் கல்யாணமாக மாறும், யார் யாருக்கெல்லாம் மகப்பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, யார் யாருக்கெல்லாம் வேலையில் ப்ரொமோஷனுக்கு நேரம் நல்லாயிருக்கு, யாருக்கு வெளிநாடு போக முடியும், பிஸ்னஸ் யார் நல்லபடியாக பண்ணலாம், ப்ராஃபிட் நல்லபடியாக யாருக்கு வரும், பிஸ்னஸை யார் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுவா, யாருக்கெல்லாம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மொத்தமாக பார்த்துட்டு வரோம். இதில் வந்து கௌமாரகம் பிரகாரம் முருகர் வழிபாடு எப்படி பண்ணலாம். இல்லை கௌமாரகமான அப்படி இல்லை, நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான். கௌமாரகத்தை கூட நமக்கு தெரிஞ்ச அஸ்ட்ராலஜின்னு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஒன்றும் இல்லைங்க, அஸ்ட்ராலஜினா என்னங்க, பஞ்சபூதமும் நவக்கோள்களும் இதுதான். ஓகேவா? இது எல்லாமே நம்ம உடம்புலேயே இருக்குது. நம்ம முன்னாடி சொன்னது ஒரு சக்கரத்துக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ மூலாதார சக்கரம் அப்படின்னாவே செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கும். பழனி, அடுத்து உங்களுடைய சுவாதிஷ்டானம், பாலுறுப்புக்கள், நீர் பகுதி, அது உங்களுக்கு வந்து திருச்செந்தூர். அதே மாதிரி மணிப்பூரகம்ன்றது நல்ல ஹீட்டர் இருக்கிற இடம். அக்னி வீடு, இது பிரம்மஸ்தானம். இது வந்து பணம் கொடுக்குறதும் இதுதான். திருப்பரங்குன்றத்தில் தான் சிவன் விஷ்ணு எல்லாரும் வந்து அவர் கல்யாணம் பண்ணி வச்சு எல்லா பணமும் கொடுத்து எல்லா அதிகாரமும் கொடுத்தாங்க. சரிங்களா? அடுத்து வந்து அனாகதம்ன்றது பெருமாள் பக்கத்தில் இருக்கும். பெருமாள் பக்கத்தில் இருக்க படை வீடு எது? திருத்தணி. லவ்வும் இதே தான். அனாகதம்ன்றது நெஞ்சு, லவ்வும் இதே தான். வள்ளியோட அவர் கல்யாணம் ஆன இடமும் அதுதான். அடுத்து விசுத்தி மூலமாக என்னது? நாலேஜ், பேசுறது, சிவன். சரிங்களா? இது எங்கே இருக்குது? சுவாமிமலை. ஏன்னா சிவனுக்கே பிரணவ மந்திரத்தை சொன்ன இடம் சுவாமிமலை. படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் சுவாமிமலை முருகனை வேண்ட அவ்வளோ நல்ல படிப்பு வரும், அவ்வளோ நல்ல நாலேஜ் வரும். அடுத்து உங்களுக்கு வந்து ஆகினைன்றது தான் நம்ம உடம்புலையே நல்ல உச்சம், ஒரு முதிர்ச்சி. இதுதான் பிட்யூட்ரி கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இவங்க யார்? பழமுதிர்ச்சோலை, கடைசி பழம் முதிர்ச்சோலை. இந்த பழம் முதிர்ந்த பிறகும் அடுத்த நேரம் இறைவன் தான். அதோடைய வாசல் தான் துரியம். இது வந்து இறைவனோட கனெக்ட் பண்ணுற வாசம். ஸோ இதில் நம்மளுடைய தேவைகள் எல்லாமே இது உள்ளே தான் வரும். ஆரோக்கியம், பணம், பிஸ்னஸ், கல்யாணம், லவ்வு, குழந்தை பாக்கியம் எல்லாமே இது உள்ளே தான் வரும். ஸோ எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா தேவைகளுக்கும் ஒரு முருகனை வச்சுருக்காங்க. அது பிரகாரம் நம்ம சொல்லியிருக்கோம். இதை ஃபாலோ பண்ணலாம். இவ்வளோ தூரம் போகிறவங்க போகிறது ஓகே, போக முடியல அந்தந்த சாமி ஃபோட்டோவை வச்சாவது வழிபடலாம். அதை நல்லபடியாக முடிஞ்ச வரைக்கும் கூட போகலாம். ஆனால் அந்த சாமியை, முருகனுடைய அந்த வடிவத்தை, உங்களுக்கு சொன்ன தேவைக்கான அந்த முருகர் வடிவத்தை நீங்கள் வேண்ட உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா பவர் ஏறும். சரிங்களா? இப்போ நம்ம எப்போவுமே சொல்கிறது தான் டிஸ்க்ளைமர், இது எல்லாமே பொது பலன். அவங்கவுங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாறும். இப்போ ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள். அவங்க வந்து ஐவிஎஃப் ஏற்கனவே ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆச்சு. 2-3 தடவை ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆச்சு. நான் திருப்பி பண்ணலாமா வேணாமா, இல்லை அடாப்ஷன் போகணுமான்ட்டு கேட்டு வந்தாங்க. அவங்க இதில் பார்த்திங்கன்னா அவங்க இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. மாந்தி பகவான் இருக்கார் அந்த வீட்டில். அப்போது அந்த இடத்துல பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ முதல்ல அந்த மாந்தி தோஷத்தை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணுங்கள் சார்ன்னு சொன்னோம். இதெல்லாம் வந்து உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது தான் ஸ்பெசிஃபிக்காக தெரியும்.
சரிங்களா? அதனால் யாருக்கு என்ன தேவை இருக்கோ என் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள், ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. எதை கிளியர் பண்ணணும் அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த முருகரை வழிபாடு பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம சொன்னதை கேட்டு நல்லபடியாக பண்ணுங்கள். அந்த முருகன் எல்லாருக்குமே நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணுவார். வாழ்க வளமுடன்.